ஆசீர்வாதத்தின் விதைகள் மார்ச் 16 2026. எனக்கன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர், நீதியுள்ளவர், வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் உறுதியானவர். கஷ்டங்கள் மற்றும் வேதனையான நேரங்களில் நாம் தனிமையில் இல்லை என்பதே நமக்கு ஆறுதல். நம்மை பராமரிக்க நமக்கு பரலோக பிதாவாக இருக்கிறார். நம்மை சுமக்க நமக்கு பரலோக தாயாக இருக்கிறார். நமக்காக நிற்க நமக்கு மூத்த சகோதரராக இருக்கிறார். நம்முடன் பகிர்ந்து கொள்ள நம்மை புரிந்து கொள்ளும் நண்பராக இருக்கிறார். ஆம், அவர்தான் நம்முடைய தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்தவர். நம்முடன் நின்று நம்மை குறித்ததான எல்லாவற்றையும் செம்மைப்படுத்துகிறவர். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். சங்கீதம் 23:1. வேதத்தில் பார்க்கும்போது, இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் பசியோடு இருந்தபோது தேவன் ஒவ்வொரு நாளும் பரலோகத்திலிருந்து மன்னாவை அனுப்பினார். அது எப்படி வந்தது என்று அவர்களுக்கு தெரியாது. இருப்பினும் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தேவையானதை வழங்கினார். இயேசு 5000 பேர் பசியோடு இருப்பதை வனாந்தரத்தில் கண்டபோது அவர்கள் உணவின்றி இருந்ததால் அவர்களை அனுப்பிவிடலாம் என்று சீஷர்கள் நினைத்தார்கள். ஒரு சிறுவனின் கைகளில் இருந்த 5 அப்பங்கள் மற்றும் 2 மீன்களை கொண்டு இயேசு அதை ஆசீர்வதித்து அனைவரும் திருப்தியாகும் வரை அதை பெருக பண்ணினார். எனக்கன்பானவர்களே, நேற்று உங்கள் தேவைகளை சந்தித்த தேவன், அவர் மீண்டும் 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 வழங்குவார். ஆம், தேவன் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வழியை திறக்கிறார். உங்கள் நாளைய பொழுதை அவர் பார்த்துக் கொள்வார். பதில் இன்னும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர் ஏற்கனவே அதற்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே நான் நம்புகிறேன், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். உங்கள் கவலைகள் அமைதியாக மாறும். உங்கள் குறைவு மகா பெரிய ஆசீர்வாதமாக மாறும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக நீர் இருப்பதற்காக நன்றி. எங்களுக்கு ஏதோ ஒன்றே அல்ல, எப்போதும் சிறந்ததையே நீர் தருகிறவர். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தி எங்கள் இருதயத்தை சோர்வடையச் செய்யும் எல்லா சந்தேகங்களையும் கவலைகளையும் நீக்கி போடும். சரியான கதவுகளை திறந்து தவறான கதவுகளை மூடி எங்கள் கைகளின் வேலையை ஆசீர்வதியும். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.